கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் எல்லாம் ஓடி போகும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நம்ம இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீங்கள் தப்பி செல்ல வழி செய்வார், நீங்கள் தப்பு செல்ல வழி செய்வார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு இன்னைக்கு கடந்து வருகிறது. தப்பிவதற்குண்டான வழி அவர் தரப்போகிறார். பல பிரச்சனைகள் மாட்டி தவித்து கொண்டு போகிற வழி தெரியாமல் அலைந்து கொண்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தப்பிப்பதற்குண்டான வழியை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கி செய்ய போகிறார். இந்த நாளுக்குண்டான உயிரோட வார்த்தை ஏசாயா 60:20. உன் துக்க நாட்கள் முடிந்து போனது, உன் துயர நாட்கள் முடிந்து போனது, உன் வேதனை நாட்கள் முடிந்து போனது, உன் நெருக்கத்தின் நாட்கள் முடிந்து போனது, உன் பலவீன நாட்கள் முடிந்து போனது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதான் கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை எல்லாத்தையும் மறந்து விடு. அவர் சொல்கிறாரு, முந்தினவளை நினைக்க வேண்டாம், பூர்ணமானவளை சிந்திக்க வேண்டாம், நான் புதிய காரியம் செய்ய போகிறேன். அப்போ நான் பழைய காரியத்தை, பழைய துக்கத்தை, பழைய நெருக்கத்தை, பழைய அவமானத்தை நினைக்காதீங்க, சிந்திக்காதீங்க. புதிய காரியம் செய்ய போகிறார். புதிய காரியத்தை நினைங்க, புதிய காரியத்தை சிந்திங்க. புதிய அற்புதம் உங்களை தேடி வரப்போகுது. அதான் உங்கள் துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சு. அப்போ நான் முடிஞ்சு போச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அந்த பிரச்சனையை திருப்பி எடுத்து பேசுனீங்கன்னா திருப்பி வரும். அதனால் பழசு முடிஞ்சு. இந்த புதிய நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரேமா வார்த்தையை கொடுக்குறாரு. உங்கள் துக்கம் முடிந்து போனது, சந்தோஷம் மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இறங்க போகிறது. வெட்கத்துக்கு பதிலாக, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தேவன், நெருக்கத்துக்கு பதிலாக பெருக்கத்தை கொடுக்கிற தேவன், பலவீனத்துக்கு பதிலாக சுகத்தை கொடுக்கிற தேவன் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் தேடி வரப்போகிறது. கடந்ததை நினைத்து வேதனைப்படாதீங்க. பிள்ளைகள் கொடுத்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உன் பிள்ளை என்கிட்ட கொடுத்துட்டு நான் பார்த்துக்கிறேன். கர்த்தர் மேலே பாரத்தை வச்சு கலங்கி தவிக்காது என்று அவர் சொல்கிறார். அநேக வேதனையில், அநேக நெருக்கத்தில், அநேக போராட்டத்தில் தவித்து கொண்டு இருக்கிற சகோதரா சகோதரியே, கர்த்தர் சொல்கிறாரு, மகளே உன் பிரச்சனை முடிஞ்சிருச்சு, நீ கவலைப்படாத. நான் உன்னை உள்ளங்களை பொறிச்சு வச்சிருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. வாழ்க்கையை எடுப்பித்து கட்டப்போகிறேன், விழுந்து போன வாழ்க்கையை எடுப்பித்து கட்டப்போகிறேங்கிறாரு. வாழ்க்கை விழுந்து போச்சா, எலும்பு முடியலையா? கர்த்தர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையை நான் கட்டித்தரப்போகிறேன். விழுந்து போன மதில்களை எப்படி திருப்பி கட்டுறாரோ உங்களை கட்டித்தரப்போகிறேங்கிறார். அதனால் தைரியமாக இருங்க. கர்த்தரை உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஏசப்பா, இந்த நாளிலும் கூட துக்க நாட்களில் முடிந்தது என்று சொல்லியிருக்கீங்களே தகப்பன், விழுந்து போன காரியத்தை திருப்பி எடுப்பித்து கட்டுங்க. உங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கணும், உயர்ந்திருக்கணும், செழித்திருக்கணும், பெருக்கணும். கிருபை தாங்க இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரை உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.